வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 120 ஒரு ஒன்னாம் அதிகாரத்தை பார்க்கலாம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம நெருக்கடியில இருக்கலாம், நெருக்கடியில இல்ல கஷ்டத்துல இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன செய்யற, காது விட்டு கேட்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பிரச்சனை மத்தியில இல்ல கஷ்டம், நெருக்கடி, போராட்டம் மத்தியில யாரெல்லாம் இருக்கிறோமோ, இந்த காலவெளியில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது தேவன் அந்த சத்தத்தை கேட்ட ஆண்டவர் இறங்கி வந்து நம்மள அதுல இருந்து விடுதலாக்குறாரா. அல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், மோசையை பார்க்கிறோம். ஆண்டவர் மோசே ஜனங்களை வழி நடத்துறாரு. மோசைக்கு அநேக போய் அந்த மக்களை கொண்டு போகும்போது அந்த இடத்துல போறதுக்கு வழியே இல்லை. ஆனா மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கடல் என்ன செஞ்சுச்சான், ரெண்டா பிளந்து வழி விட்டுச்சான். இன்னைக்கு நம்மளுக்கு நெருக்கடி இருக்கலாம், இல்ல எத்தனோ சூழ்நிலை இருக்கலாம், இல்ல போராட்டம் இருக்கலாம். தேவ பிள்ளைகளை நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன செய்யறார், நம்மளுக்கு இறங்கி வந்து காது விட்டு கேட்டு தேவன் நம்மளை விடுவிக்குவாராம். தாவீதுக்கு நெருக்கடி இருந்துச்சு, ஆனா போராட்டம் இருந்துச்சு, ஆனா பாடு இருந்துச்சு. அந்த பாடு மத்தியில, அந்த உபத்திரம் மத்தியில தாவீது ஆண்டவரை நோக்கி என்ன செஞ்சாரா, துதிச்சாராம், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாராம். அந்த சத்தத்தை கேட்டு தேவன் இறங்கி வந்து தாவீதை என்ன செஞ்சாரா, விடுவித்தாராம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. இது பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் நெருக்கடியில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், கண்ணீரில் இல்லை வியாதிகள் விடுதலை இல்லாத இருக்கலாம்ப்பா. பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் இந்த காலவெளியில் நீங்க விடுதலை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். இதை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் உடைய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, உடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் இறங்கி வரட்டப்பா. ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு வழி நடத்துப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.